ஓகே. இப்போ காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் பார்க்கலாம். காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் இந்த கார்னர்ல இருக்கு. காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் வந்து என்னன்னா, அ ஒவ்வொன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிம்பிள் பார்த்துட்டோம். காம்பவுண்ட் பார்த்துட்டோம். காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல ஒரு கிளாஸ் இருக்கும். ஏற்கனவே கிளாஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஐ லவ் இந்தியானா, ஐ லவ்ங்கிறது சப்ஜெக்ட் வெர்பும் இருந்தா மட்டுமே அது இது ஐ லவ் இந்தியான்னு இருக்குன்னா, இது ஒரு சென்டென்ஸு. இதுல ஐ லவ் மட்டும் வச்சுட்டோம்னா, அதுல இந்தியாவ எடுத்துட்டு ஐ லவ்ன்னு மட்டும் போட்டுட்டோம்னா, இது வந்து ஒரு கிளாஸு. அடுத்தது வந்து வென் ஐ லவ் இந்தியா. வென் ஐ லவ் இந்தியா நான் இந்தியாவை நேசிக்கும் பொழுது. இது ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது ஒரு கிளாஸ். 2 டைப் ஆஃப் கிளாஸஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் கிளாஸும்பாங்க. ஏற்கனவே இத பத்தி கிளாஸ பத்தி நெறைய பார்த்துருக்கோம். ஆ இப்ப காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் போவோம். காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சப்பார்டினேட் கிளாஸ். நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட கம்பைன் பண்றதை பார்ப்போம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்குமா? இன்னும் 1 இல்லன்னா 1க்கு மேற்பட்ட சப்பார்டினேட் கிளாஸ் இருக்குமா? சரிங்களா? சப்பார்டினேட் கிளாஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த கன்ஜங்ஷன் வச்சு ஒரு சென்டென்ஸ் முன்னாடி ஏதாட்டி ஒரு கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா, அது வந்து சப்பார்டினேட் கிளாஸ்ம்பாங்க. சப்னா என்னன்னா ஒருத்தருக்கு கீழ. தனித்து இயங்க முடியாது. இன்னொரு இத சார்ந்து ஒரு மெயினா ஒரு ஆள் வரச்சுல அவங்கள சார்ந்து தான் இயங்க முடியும். சப் அப்படிங்கிறது அதோட மீனிங்கே அதுதான். அப்பனா சப்னா ஒருத்தர் இல்லாம இயங்க முடியாது. ஒருத்தருக்கு கீழ அப்படின்ற மாரி தான் மீனிங். லெட் அஸ் ரீகால் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஃப்ரேஸ் அண்ட் எ கிளாஸ் அண்ட் லேர்ன் டூ ஐடென்டிஃபை மெயின் அண்ட் சப்பார்டினேட் கிளாஸ். இது நம்ம ஏற்கனவே நேத்து நம்ம அன்னைக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த ஃப்ரேஸ்னா என்னது? கிளாஸ்னா என்னது? இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது இது அதோட தொடர்ச்சி. அதனால தான் மேல உள்ளத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டோம். அ இப்போ பாருங்க. ஐ லவ் இப்போ எக்ஸர்சைஸ்ல இருந்து டைரக்ட்டா போயிரலாம். லுக் அட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஐ ஹவ் லாஸ்ட் த வாட்ச் தட் யூ கேவ் மீ. இப்போ பாருங்க. இதுவரைக்கும் பாருங்க. மீனிங் புரியுதுல? ஐ ஹவ் லாஸ்ட் த வாட்ச்னா நான் வாட்ச தொலைச்சுட்டேன். சொன்னா புரியுது. அப்படின்னா இது வந்து ஒரு சென்டென்ஸ். அதாவது மெயின் சென்டென்ஸ். தட் யூ கேவ் மீ. நீ எனக்கு குடுத்தேல அது அப்படின்னு இருக்கு. தட் யூ கேவ் மீ. நீ குடுத்தேல அது அப்படின்னு சொன்னோம்னா புரியாது. அப்படின்னா இதோட மீனிங் அப்படிதான் இருக்கு. தமிழ்ல அதுதான் அதோட அர்த்தம் அதான். நீ குடுத்தேல அது அது என்னாச்சு தொலைஞ்சிடுச்சா? தொலையலையா? அப்படின்னு மிச்சத்த சொல்றதுக்கு வருது. அதான் இது மெயின் கிளாஸ். இது சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸ்ல ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். வெறும் இது 2 விதமான கிளாஸ் சொல்லியிருந்தேன். அதுல ஒரு ரகம் இது. சரிங்களா? ஐ காட் லாஸ்ட் த வாட்ச்ங்கிறது மெயின் கிளாஸ். நம்மளுக்கு தெரியும். ஒரு மீனிங் இருந்ததுன்னா மெயின் கிளாஸ். இதுல ரொம்ப இது கிடையாது. டெஃபனிஷன் போட்டு பிரிச்சு சொல்லியிருக்காய்ங்க. சரி நம்மளும் அதே மாரியே பார்த்துருவோம். தட் யூ கேவ் மீங்கிறது வந்து ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். சரிங்களா சார்? ஏன்னா அதால தனித்து இயங்க முடியாது. நீ குடுத்தேல அது நீ குடுத்தேல அது அப்படின்ன மாரி இருக்கும். நீ குடுத்தேல அது தொலைஞ்சிடுச்சா? நீ குடுத்தேல அத நான் சாப்பிட்டுட்டானா? என்னன்னுமே புரியல. அப்படின்னா இது வந்து ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். சரிங்களா? தட் வந்து கிளாஸ் மேக்கர். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். சாரி கன்ஜங்ஷன் சரிங்களா? ஆ இதுல யூஸ் பண்றதெல்லாம் சப்பார்டினேட் கன்ஜங்ஷனா இருக்கும். தி அபோவ் சென்டென்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். இப்படி ஒரு ஒரு கிளாஸும், ஒரு சென்டென்ஸும் வந்துச்சுன்னா, அது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா? ஏற்கனவே பார்த்துருக்கோம். காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். இல்ல 1க்கு மேற்பட்ட சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கும். அடுத்து இதுல எக்ஸாம்பிள்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் மளமளன்னு பார்த்துக்கலாம். "தே ரெஸ்டட் வென் ஈவ்னிங் கேம்." சரிங்களா? ஆ சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் எப்பவுமே வாக்கியத்தோட முதல் கருத்துல வரும். அதாவது என்ன முதல்ல நடந்த விஷயத்துல தான் வரும். 2வது நடந்த விஷயத்துல வராது. சரிங்களா? அந்த சென்டென்ஸ் முன்னாடி இருக்கலாம், இல்லன்னா பின்னாடி இருக்கலாம். சரிங்களா? ஆனா முதல்ல நடந்த விஷயத்துல தான் வரும். நல்லா பாருங்க. "தே ரெஸ்டட் வென் ஈவ்னிங் கேம்." ஈவ்னிங் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஈவ்னிங் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதனால தான் அவங்க ரெஸ்ட் எடுக்குறாங்க. சாயந்திரம் தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்திருக்காங்க. அதனால ஈவ்னிங் மொத வந்திருக்கு. வென் ஈவ்னிங் கேம் தே ரெஸ்டட். சரிங்களா? இந்த சென்டென்ஸ தூக்கி முன்னாடியும் போட்டுக்கலாம். வென் ஈவ்னிங் கேம் தே ரெஸ்டட் அப்படியும் போட்டுக்கலாம். ஆனா எது ஃபர்ஸ்ட் கருத்தோ அதோட தான் வரும். சரிங்களா? இதான் சப்பார்டினேட் கிளாஸ். இதுல யூஸ் பண்ற கன்ஜங்ஷன் வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரியா? இதுல பாருங்க, இதுல மொதயே போட்டு குடுத்துருக்காங்க. இது பாருங்க, இஃப் ஹி இஸ் அட் ஹோம். மொத கருத்து. ஐ ஷால் சீ ஹிம். அவன் வீட்ல இருந்தா தான் அவன பார்க்க முடியும். இது 2வது. அவன் வீட்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அவன் வீட்ல இருந்தா அப்டின்னா, வீட்ல இருந்தா பார்க்க முடியும். இது மட்டும் தனியா வச்சு பாருங்க மீனிங் தெரியாது. நான் அவன பார்ப்பேன். மீனிங் புரியுது. அவன் வீட்ல இருந்தா என்னது? பார்ப்பியா? பார்க்க மாட்டியா? சாக்லேட் குடுப்பியா? குடுக்க மாட்டியா? சரியா? அதெல்லாம் ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்டின்னா இது சப்பார்டினேட்டிங் கிளாஸ். இது மெயின் கிளாஸ்ம்பாய்ங்க. எல்லாம் பேரு தான். வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது கம்ப்ளீட்டா இருக்கு. இத வச்சு புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா இருந்தா சென்டென்ஸ், மெயின் கிளாஸ், பிரின்சிபல் கிளாஸ்ன்னு கண்டது கழுத என்ன பேர் இருக்கோ போட்டு விட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. ஆனாலும் அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இருக்கா இல்லையா? அத பார்த்துட்டு எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கிட வேண்டியது தான்.
ஐ ஹவ் ஃபவுண்ட் த புக். நான் இத பாருங்க. ஐ ஹவ் ஃபவுண்ட் த புக். நான் என் புக்க கண்டுபிடிச்சுட்டேன். என் புக்க ஐ ஐ ஹவ் ஃபவுண்ட் த புக். நான் புக்க கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா புரியுது. அப்பன்னா அது வந்து ஒரு மெயின் கிளாஸ். தட் ஐ ஹேட் லாஸ்ட். சரிங்களா? தட் ஐ ஹேட் லாஸ்ட். த ஐ ஹேட் லாஸ்ட்னா மீனிங் புரியும். தட் ஐ ஹேட் லாஸ்ட் அப்படிங்கிற அத அ தட் ஐ ஹேட் லாஸ்ட்னா அந்த இத தொலைச்சிருக்கேன்ல அப்படின்ன மாதிரி வரும். எது என்ன ஏதுன்னு புரியாது. நான் தொலைச்சிருந்தத நான் தொலைச்சிருந்தத அப்படின்ன மாதிரி வரும். நான் தொலைச்சிருந்தத கண்டுபிடிச்சுட்டேனா, கண்டுபிடிக்கலையான்னு சொல்லல. நான் தொலைச்சிருந்தத இப்படி யாராட்டும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நான் தொலைச்சிருந்தத அப்படின்னு சொன்னா புரியுமா? புரியாதுல்ல. அப்படின்னா இது வந்து என்னதுன்னா, ஒரு கிளாஸு. இதுக்கு முன்னாடி ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்குது. சரிங்களா? அப்படின்னா இது வந்து சப்பார்டினேட் கிளாஸு. இது வந்து ஒரு மெயின் கிளாஸு. புரிஞ்சுதுன்னா மெயின் கிளாஸு. ஈஸியா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி கன்ஜங்ஷன் எல்லாம் வர்ற மாரி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். அதான் இது. இது வந்து கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. இப்போ ஒண்ண இன்னொன்னா மாத்த சொன்னா தான் கஷ்டம். இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா, சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் கிளாஸ் எது கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸி. சரியா? வி செலக்டட் திஸ் பைசைக்கிள். நாங்க இத செலக்ட் பண்ணிட்டோம். இந்த சைக்கிள செலக்ட் பண்ணிட்டோம். அப்பன்னா இது சென்டென்ஸ். ஆஃப்டர் வி ஹேட் ட்ரைடு செவரல் டைம். நாங்க இது நெறைய தடவ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சோம். செலக்ட் பண்ணோமா? செலக்ட் பண்ணலையா? சரிங்களா? இது வந்து அப்பன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு வருது. அப்படின்னா இது ஒரு இன்கம்ப்ளீட். அப்படின்னா சப்பார்டினேட் கிளாஸ். சரியா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் இதெல்லாம் விட்டுருங்க. எ மேன் ஓன்ட் எ ஹென். எ மேன் ஓன்ட் எ ஹென். சரிங்களா? எ மேன் ஓன்ட் எ ஹென். ஒருத்தருக்கு வந்து ஒரு கோழி வந்து சொந்தமா வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஒருத்தர் ஒரு கோழிய சொந்தமா வச்சிருக்கிறாரு. அப்டின்னா சொன்னா புரியுது. அப்டின்னா அது வந்து ஒரு கிளாஸ். இது வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம், இன் 1990 இதெல்லாம் வந்து ஒரு அட்வெர்ப் மாதிரி. சரிங்களா? அட்வெர்பியல் ஃப்ரேஸ் இதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? விச் லேட் எவ்ரி டே எ குட் எக். விச் லேட் அதாவது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது வந்து என்னதுன்னா, ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் மாரி வந்து இத வந்து சிறப்பிக்க வருது. சரிங்களா? இது தனித்து வரல அப்டின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு சப்பார்டினேட்டிங் கிளாஸ். இது ஒரு மெயின் கிளாஸ். மேன் ஓன்ட் அது. அடுத்தது ஈவில். ஈவில் தட் இது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ராம் இஸ் புவர். ராம் இஸ் சோ புவர். புவர் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. ராம் இஸ் புவர். அவன் புவரா இருக்கான். ராம் வந்து கஷ்டப்படுறவனா இருக்கிறான். இந்த இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா? அதனால நீங்க அத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். ராம் இஸ் நீங்க பார்த்துக்கோங்க. பழைய எக்ஸர்சைஸ்லயே இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளதுலயே இருக்கும். சரிங்களா? ராம் இஸ் சோ புவர் தட் ஹி கேனாட் பை எ பைசைக்கிள். ராம் ஏழ்மையா இருக்கான். அ அவன் தட் ஹி கேனாட் பை எ பைசைக்கிள்னா அவன் பைசைக்கிள் வாங்க முடியல. ஏன்னா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி வரும். ஹி கேனாட் பை எ பைசைக்கிள். அவன் ஏன் பைசைக்கிள் வாங்கலைன்னா பைசைக்கிள் வாங்கலைன்னா அப்படி அவன் ஏன் பைசைக்கிள் வாங்கலைன்னா அவன்கிட்ட காசு இல்லை, அவன்கிட்ட இருக்கு இல்லை, இந்த மாதிரி ஏதாட்டி ஒன்று சொன்னான். அவன் பைசைக்கிள் வாங்கலைன்னா அந்த காசை வச்சு அவன் வீடு கட்ட போறான், ஏதாட்டி ஒன்று. சரியா? அப்படின்னா இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது வந்து சபார்டினேட்டிங் கிளாஸ். இது வந்து மெயின் கிளாஸ். தோ ராகவ் வாஸ் ஓல்டு. இது பார்த்த உடனே தெரியும். போதிலும் ராகவா இதா என்னது ஓல்டா ஏஜா இருந்த போதிலும் அவன் வேகமா ஓடுறான். இது ஒண்ணு ஏற்கனவே பார்த்ததுதான். அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர். நீ டாக்டர் கன்சல்ட் பண்ணாட்டினா யூ கன்சல்ட் டாக்டர். இது சென்டென்ஸ். அன்லெஸ் தூக்கி போட்டாங்க அப்படின்னா இது வந்து என்னதாகும் அப்படின்னா இது வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது வந்து என்னன்னா ஒரு கிளாஸா மாறிடும். சரிங்களா? இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து கிளாஸ்ம்பாங்க. அடுத்து யூ கேனாட் ரெக்கவர். புரியுது. நீ குணமடைய மாட்ட. இப்படி நம்ம ஒருத்தர் குணமடைய சொன்னாலும் புரியும். இது வந்து இது. அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர். நீ டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணாட்டினா, அத மட்டும் உங்கள்ட்ட ஒருத்தர் சொன்னாருன்னா புரியாதுல்ல. அப்படின்னா இது வந்து கிளாஸ். சப்பார்டினேட்டிங் கிளாஸ். சரிங்களா? இதுல ஆஸ் சூன் அஸ் கன்ஜங்ஷன். ஆஸ் த சில்ட்ரன் சா த டீச்சர். சில்ட்ரன் வந்து டீச்சர பார்த்த உடனே தே ஸ்டுட் அப். அவங்க எந்திரிச்சு நின்னாங்கன்னு சொன்னா புரியும். அப்படின்னா இது மெயின் கிளாஸ். அ டீச்சர பார்த்த உடனேயே அப்படின்னு மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்படின்னா அது வந்து அது என்ன ஒரு கிளாஸ். சரிங்களா? இத மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. ஆஸ் சூன் அஸ் த டீச்சர் சா த டீச்சர். சில்ட்ரன்ஸ் வந்து டீச்சர பார்த்த உடனேயே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. அதனால இது வந்து என்ன முழுமை அடையாது. கம்ப்ளீட்டா இருக்காது. புரியாதுங்கிறத விட கம்ப்ளீட் அடையாது. கம்ப்ளீட்டா இருக்காது. பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? சாக்லேட் குடுத்தாங்களா? பலூன் உடைச்சாங்களா? என்னன்னு சொல்லல. இது வந்த பிறகு தான் இது கம்ப்ளீட் ஆகுது. அதனால இது மெயின் கிளாஸ். இது சப்பார்டினேட்டிங் கிளாஸ். சரிங்களா? ஆஸ் தேர் வாஸ் அ ஹெவி டவுன்போர். ஆஸ் தேர் வாஸ் அ ஹெவி டவுன்போர். அதிகமா மழை பெஞ்ச காரணத்தினால பிகாஸ்னா காரணத்த குறிக்கிறது. மேட்ச் வாஸ் கேன்சல்டு. மேட்ச் வாஸ் கேன்சல்டுங்கிறது புரியுது. அப்படின்னா இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். மழை பெஞ்ச காரணத்தினால அத மட்டும் ஒருத்தர் உங்கட்ட சொன்னாங்கன்னா, இது இல்லாம அத மட்டும் உங்கட்ட சொன்னாங்கன்னா புரியாது. மழை பெஞ்ச காரணத்தினால என்னது? நீ ஏதாட்டி வாங்கி சாப்பிட்டியா சூடா? அப்படின்ட்டு எதுவுமே சொல்லல. அதனால இது வந்து என்னன்னா ஒரு சப்பார்டினேட்டிங் கிளாஸ். பின்னாடி வந்துறத வச்சா மீனிங் குடுக்கும். சரிங்களா?
சரி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. லுக் அட் த ஃபாலோயிங் அ கொஞ்சம் வேகமா போவோம். அப்பதான் நல்லா இருக்கிற எக்ஸர்சைஸ்லாம் முடிக்க முடியும். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ரொம்ப ஈஸி தான். 1, 2 நடத்திட்டு மத்தவங்க நீங்களே செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் நானே சொல்லச்சுல உங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது எக்சர்சைஸ் போடச்சுல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இது பார்க்குறோம். சரியா? லுக் அட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், சர்க்கிள் த மெயின் கிளாஸ் அண்ட் அண்டர்லைன் த சப்பார்டினேட்டிங் கிளாஸ். சப்பார்டினேட்டிங் கிளாஸ்னாலே என்னன்னா, இந்த மாரி கன்ஜங்ஷன் இருக்கும். வென்னு, வாட்டு, ஹூ சரியா? தட்டு, வென்னு இப்படிலாம் இருக்கும். இத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா சப்பார்டினேட்டிங் கிளாஸ். அப்படின்னா இது என்ன? வென் த பவர் சப்ளை வில் ரெஸ்யூம். இது சப்பார்டினேட்டிங் கிளாஸ். வாட் த டைம் இஸ். இது ஒரு சப்பார்டினேட்டிங் கிளாஸ். ஹூ டைரக்டட் த ஃபிலிம். இது ஒரு சப்பார்டினேட்டிங் கிளாஸ். தட் ஆல் மென்ஸ் ஆர் பேசிக்கலி குட். இது ஒரு வென் ஹி வில் ரிட்டர்ன். இது சப்பார்டினேட்டிங் கிளாஸ். சரிங்களா? ஆ சரியா? இப்ப நம்ம இது எக்ஸ்ப்ளனேஷன் லைட்டா பார்த்துருவோம். கண்ட்ரோல் செட். ம். சரி. இத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நோபடி நோஸ் வென் த பவர் வில் சப்ளை வில் கம். அ யாருக்கும் தெரியாது. சரிங்களா? எதுன்னா, எப்போ கரண்ட் வரும்? வென் த பவர் சப்ளை வில் கம். எப்போ வரும்? இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. எப்போ வரும்? யாருக்கும் தெரியாது. அது மீனிங்கா இருக்கு. இது ஒரு சென்டென்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது சப்பார்டினேட் கிளாஸ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மாரி வச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. நோபடி நோட்ஸ் ஐ நோ இங்கிலீஷ் அப்படிங்கிற மாரி வச்சுக்கிட்டு, இது இங்கிலீஷ்ங்கிற மாரி இது ஒரு ஆப்ஜெக்ட்டா போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? ரொம்ப கன்ஃப்யூஸ் வேண்டாம். இந்த எக்ஸர்சைஸ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி போட்டாங்கன்னா, இதுதான் கன்ஜங்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நவுன் கிளாஸு, அட்வர்பியல் கிளாஸு, அட்ஜெக்டிவ் கிளாஸ்லாம் நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா புரியும். ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். ப்ளீஸ் டெல் மீங்கிறது ஒரு என்னது மெயின் கிளாஸு. வாட் த டைம் இஸ். வாட் டைம் என்ன ஆகுது? சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லாதீங்க. ஏதாட்டு ஒண்ணு அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இது வந்து ப்ளீஸ் டெல் மீ. ப்ளீஸ் டெல் மீல சப்ஜெக்ட் இல்லன்னு நெனைக்கிறேன். யூ ப்ளீஸ் டெல் மீங்கிறத யூ வந்து மறைஞ்சிருக்கும் கமாண்ட்ல. அதனால யூ ப்ளீஸ் டெல் மீங்கிறது ஒரு சென்டென்ஸு. வாட் வாட் த டைம் இஸ். ப்ளீஸ் டெல் மீ. கம்ப்ளீட்டா இருக்கு. அதனால இது வந்து என்னது? சப்பார்டினேட் கிளாஸ். த மேன் ஹூ டைரக்டட் த ஃபிலிம். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டென்ஸ்க்கு நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா, இத போட்டு விட்டுருவாங்க. என்னத ஒரு கிளாஸ. சரிங்களா? த மேன் வாஸ் மை க்ளோஸ்மேன் த மேன் வாஸ் மை ஸ்கூல்மேட். ஹி டைரக்டட் த ஃபிலிம் இப்படின்னு போடலாம். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹி டைரக்டட் த ஃபிலிம் ஒரே ஆள தானே சொல்லுது. அதனால ஹூவ போட்டு சொல்லிருவாங்க. த மேன் ஹூ டைரக்டட் த ஃபிலிம் வாஸ் மை ஸ்கூல்மேட் அப்படின்னு போட்டுருவாங்க. த மேன் வாஸ் மை ஸ்கூல்மேட்ங்கிறது என்னது? ஒரு சென்டென்ஸ். ஆனா ஹூ டைரக்டட் த ஃபிலிம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சரிங்களா? ஹூ டைரக்டட் த ஃபிலிம் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதனால இது வந்து என்னது அப்டின்னா, ஒரு கிளாஸு. சரியா? ஐ பிலீவ் நான் நம்புறேன். சரிங்களா? இது வந்து ஒரு கிளாஸு. சரிங்களா? ஐ பிலீவ் தட் ஆல் மென் ஆர் பேசிக்கலி குட். சரிங்களா? தட் ஆல் மென் ஆர் பேசிக்கலி குட்ங்கிறது வந்து பார்த்தீங்களா? அதிலேயே போட்டிருக்கு. ஐ பிலீவ்ங்கிறது என்னது? இதா போட்டிருக்கு. நான் நம்புறேன். தட் ஆல் மென் ஆர் பேசிக்கலி குட். இது வந்து என்னன்னா, ஒரு சப்பார்டினேட்டிங் கிளாஸு. அடுத்தது பாருங்க, நோ ஒன் நோஸ் நோ ஒன் நோஸ் வென் ஹி வில் ரிட்டர்ன். வென் ஹி வில் ரிட்டர்ன் ஒரு தனியா சொன்னோம்னா, எப்போ வருவாரு? யாருக்கும் தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு சொன்னா. அவரு எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாதா? அது கொஸ்டின் மாதிரி இருக்கு. சரிங்களா? வென் ஹி வில் ரிட்டர்ன். ஆனா இது கொஸ்டின் கிடையாது. வென் ஹி வில் ரிட்டர்ன். ஐ நோ வென் ஹி வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ நோ ஹி இஸ் ஐ நோ வாட் ஹி இஸ் டூயிங் அப்படிம்பாங்க. வாட் இஸ் ஹி டூயிங்னா கொஸ்டினு. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா? அப்படின்ன மாரி சொல்றது வந்து ஒரு சென்டென்ஸ் மாரி இருக்கும். அதனால வந்து என்னன்னா, நோ ஒன் நோஸ். இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால, வென் ஹி வில் ரிட்டர்ன். ஐ நோ, ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு மிச்சத்த சொல்ல வரணும். சரியா? அப்படி எதுவுமே சொல்லாம இது மட்டும் வர்றது ஒரு கிளாஸு. இது வந்து என்னன்னா மெயின் கிளாஸு. அடுத்தது இதுல ஒரு பேராகிராஃப் இருக்கு. இத நீங்க போட்டு பாருங்க. கொஸ்டின் பக்கத்திலேயே இருக்கு. கீழயே இருக்கு. பிக் அவுட் த காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் இன் த ஃபாலோயிங் பேசேஜ். சரிங்களா? காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. கீழ ஆன்சர் டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. பார்த்து என்னன்னு பாருங்க. ஸ்டேட் விச் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் விச் ஆர் காம்ப்ளக்ஸ். சரிங்களா? ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் விச் ஆர் காம்ப்ளக்ஸ். இதுல எது காம்ப்ளக்ஸ், காம்பவுண்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஃபேன் பாய்ஸ்ங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபேன் பாய்ஸ், ஃபாரு, அண்டு, நாரு, பட்டு, எட்டு, ஸ்டில்லு, சோவு இந்த மாரி இதெல்லாம் ஃபேன் பாய்ஸ்ங்கிறதெல்லாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரிங்களா?
அ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மேன் ப்ரொப்போசஸ் நாம் தான் மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாரி பழமொழி. மேன் ப்ரொப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். இந்த பட்டுங்கிறது ஃபேன் பாய்ஸ்ல பில ஒண்ணுல வருதுல்ல. சரிங்களா? அதே மாரி வாக்கியத்தோட பின்னாடி கருத்துல வரும். பின்னாடி கருத்துல வந்ததுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் சரிங்களா? முன்னாடி வந்ததுன்னா காம்ப்ளக்ஸு. மேன் ப்ரொப்போசஸ் மனுஷன் ஒண்ணு நினைக்கிறான். ஆனா, என்ன பண்றது? காட் வந்து டிஸ்போசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இது 2வது கருத்தோட வருது. அப்படின்னா இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐ வென்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட். சரிங்களா? இது பின்னாடி வந்திருக்கு. அதனால போட்டுறக்கூடாது. நடந்தது என்னது? அவன் இன்வைட் பண்றாங்க. அதனால தான் அவன் போறான். சரிங்களா? இன்வைட் பண்ணாம யாராட்டி போவாங்களா? என்ன ஏதுனாட்டி சொல்லணும். இன்னைக்கு என் ஃபங்ஷனு, நாளைக்கு ஃபங்ஷனு, நாளடைன்னு ஃபங்ஷன் சொல்லணும். இன்வைட் பண்ணணும். அப்பதான் அவங்க போவாங்க. இன்வைட் பண்றது ஃபர்ஸ்ட்டு. பிகாஸ்ங்கிறத போட்டிருக்காங்க. கன்ஜங்ஷன் இது முன்னாடி உள்ளது. அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா? அடுத்தது ஜான்சி ரிட்டர்ன்ட் ஹோம் பிகாஸ் ஷி வாஸ் டயர்டு. டயர்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு. அதனால தான் அவ ரிட்டர்ன் ஆயிருக்கா. வேலையிலேருந்து பாதியில ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கருத்து. அப்படின்னா இது வந்து என்னன்னா ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். முன்னாடி பிகாஸ் போட்டிருக்கும். சரியா? வாட் எவர் யூ டூ சரிங்களா? வாட் எவர் யூ டூ, டூ வெல். டூ வெல். வாட் எவர் யூ டூ, டூ வெல். இது ஃபர்ஸ்ட்டு செய்றது. எதுனாலும் நீ செய்யி. மொத எதுனாலும் செய்யி. செய்றத நல்லா செய்யி. சரியா? எதுனாலும் நீ செய்யி. ஆனா செய்றத நல்லா செய். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு செய்யி. அதுக்கப்புறம் இன்னும் மொதல்ல செய்றது. அதுக்கப்புறம் தான் நல்லா செய்றது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாட் எவர்ங்கிற ஒரு இது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் சரிங்களா? அப்ப அது மேலேயே போட்டிருக்கு. இந்த பக்கத்துல போட்டிருக்கு பாருங்க. இத பார்த்து கூட நீங்க சொல்லலாம். எது கரெக்ட்ன்னு உங்களுக்கு தெரியலனாலும் பார்த்துக்கோங்க. லிஸ்டன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ் அண்ட்ன்னு வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் சரிங்களா? இது ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஐ கால்டு ஹிம் பட் ஃபேன் பாய்ஸ் பில ஒண்ணு வருது. ஐ கால்ட் ஹிம் பட் ஹி கேவ் மீ நோ ஆன்சர். நான் கூப்பிடுறேன். ஆனா அவன் எதுவுமே இது பண்ணல. கால் பண்றது ஃபர்ஸ்ட்டு. அவன் ஆன்சர் சொல்லாதது 2வது வாக்கியத்துக்கிட்ட வருது. அதனால காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து 7வது பாருங்க. த டவுன் இன் விச் ஐ லிவ்ட் இஸ் வெரி லார்ஜ். சரியா? த டவுன் இன் விச் ஐ லிவ்ட் இஸ் வெரி லார்ஜ். த டவுன் இன் விச் ஐ லிவ்ட் இஸ் வெரி லார்ஜ். அம் அவன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு 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 இடத்துல இதே மாரி ஸ்டோரியாவே சொல்றேன். அவன் ஒரு இடத்துல வசிக்கிறான். வசிக்கிறது ஃபர்ஸ்ட்டு. அந்த வசிக்கிற இடத்துல உள்ளது அவன் போய் பார்க்குறான். ஃபர்ஸ்ட்டு போய் வசிச்சு பார்க்குறான். அந்த டவுன் வந்து பெருசா இருக்கிறது அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படின்னு இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் சரிங்களா? அடுத்து பாருங்க 8வது பாருங்க. 8வது காம்ப்ளக்ஸ் 2, 2 காம்பவுண்டுன்னு போட்டிருக்கு. ம். இது வந்து என்னன்னா, ஹூ நெவர் திங்க் தே ஆல்வேஸ் டாக் சரிங்களா? ஹூ நெவர் திங்க் தே ஆல்வேஸ் டாக். ரொம்ப யோசிக்காதவங்க எப்பவுமே ரொம்ப அதிகமா பேசுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. யோசிக்காதவங்க அதிகமா பேசுவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளது. இது 2வது உள்ளது. யோசிக்க அதிகமா யோசிக்காதவங்க தான் நெறைய பேசுவாங்க. யோசிக்கிறவங்க யோசிச்சு அப்படி யாராட்டி ஒருத்தர் ஒண்ணு சொன்னோம்னா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே பதில் சொல்லுவாங்க. அதுக்கு தான். யோசிக்காதவங்க அதிகமா பேசுவாங்க. அதிகமா பேசுறவங்க யோசிக்க மாட்டாய்ங்க. அப்படிங்கிறது இதுதான் கொஞ்சம் கரெக்ட்டா இருந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அதே மாரி இது வந்தது ஹூ தே ஆல்வேஸ் டாக் ஹூ நெவர் திங்க். இது வந்து 2ஆ பிரிக்கலாம். தே நெவர் திங்க் சரிங்களா? தே ஆல்வேஸ் டாக் சரிங்களா? இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க, ஒரு ப்ரொனவுன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன போட்டு கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா? இத போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா? இது வந்து என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சம்மந்தப்பட்டது. ஃபேன் பாய்ஸ்ல இல்லாதது சரிங்களா? அ காம்பவுண்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கிடையாது. இது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல வர்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன வச்சு சேர்த்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளது. வி மஸ்ட் ஈட் டூ லிவ். பட் வந்துருச்சு. பட் வி ஷுட் நாட் லிவ் டூ ஈட். நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடணும். சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் கருத்து இதுதான். 2வது கருத்து இது. அதனால பின்னாடி போட்டிருக்காங்க. கவர்ன் யுவர் பேஷன்ஸ் ஆர் தே வில் கவர்ன் யூ. கவர்ன் யுவர் பேஷன்ஸ். உங்க உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் நீங்க கட்டுப்பாடா வச்சுக்கோங்க. இல்லன்னா அது வந்து உங்கள ஆழ்ந்துக்கிடும் அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க கட்டுப்படுத்துங்க. இல்லன்னா அது உங்கள ஆழ்ந்துக்கிடும். அப்படின்னா 2வது கருத்தோட ஆர் வந்திருக்கு. இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் சரிங்களா? இப்படிதான் புரிஞ்சு படிக்கணும். வேற எதுவும் ஷார்ட்கட் ட்ரிக் இருந்ததுன்னா அப்படி புரிஞ்சு படிக்க கூடாது. சரிங்களா? கிராண்ட் ஃபாதர் ஃபாலோயிங் சென்டென்சஸ் அஸ் இன்ஸ்ட்ரக்டட் சரிங்களா?
இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ம். இந்த போட்டிருக்கு. சரிங்களா? ஆ இதுல வந்து பாருங்க. இதுல பாருங்க. மேல ஒரு கொஸ்டின பார்த்துட்டு கீழ அப்படியே உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் ஆன் சீயிங் த டீச்சர், த சில்ட்ரன் ஸ்டூட் அப். சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது, ஆன் சீயிங் த டீச்சர், த சில்ட்ரன் ஸ்டூட் அப். சரிங்களா? இது இதிலிருந்து பார்க்க எப்படினாலும் பார்க்கலாம். ஆ இதுல வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸா மாத்திருக்காங்க. சரிங்களா? என்ன சென்டென்ஸ்ன்னு தெரியும். டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இது என்ன சென்டென்ஸ்ன்னு போடல. இத வந்து காம்ப்ளக்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா, ஒரு ஃப்ரேஸும், ஒரு சென்டென்ஸும் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இது. ப்ரிப்போசிஷனல். இது ஆன்ங்கிறது ப்ரிப்போசிஷன். இத எடுத்துட்டோம்னா பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு சென்டென்ஸ். இது என்ன ஃப்ரேஸ்? ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஆன் போட்டு ஆரம்பிச்சிருந்தா. இந்த ஆன் எடுத்துட்டோம்னா பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். சரியா? ஆ ஓகே. கீழ இப்ப பார்க்கலாம். இப்ப ஆணுங்கிறது பதிலா வென்னுங்கிறது போட்டிருப்பாங்க. பாருங்க. வென் த டீச்சர் சா த வென் த சில்ட்ரன் சா த டீச்சர், த சில்ட்ரன் ஸ்டூட் அப். சரியா? இத வந்து அப்படியே சிம்பிளா மாத்துனா அப்படி மாத்திக்கலாம். அடுத்து பாருங்க. அட் த ஏஜ் ஆஃப் 6 அட் த ஏஜ் ஆஃப் 6 இதுவும் பாருங்க ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். வர்ஷா ஸ்டார்ட்டட் லேர்னிங் மியூசிக். இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து காலம் காமிக்கிற வெர்ப்லாம் மாறும். இப்ப இஸ் சிங்கிங்ன்னு வரல. அதனால இஸ் எடுத்து விட்டுருக்காங்க. இல்ல பாருங்க வெர்பே இல்ல. அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்ட்டட் லேர்னிங் மியூசிக். அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா, இல்ல வென் போட்டு ஆரம்பிச்சு விட்டுருப்பாய்ங்க. வென் ஷி வாஸ் 6 இயர்ஸ் ஓல்டு வர்ஷா ஸ்டார்ட்டட் லேர்னிங் மியூசிக் 2வது போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அத வாசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸா உங்களுக்கு மாத்தி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து என்னன்னா, இது பார்த்த உடனே தெரியுது. இது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் கருத்துல வருது. அப்படின்னா இது வந்து இது வந்து என்ன ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். பாருங்களேன், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். வருண் இஸ் எ voracious reader. ஒரு என்ன வா இப்படி வாசிக்கிறதுல ஆர்வம் மிக்கவன் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. ஹி பைஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ். அதனால அவன் நெறைய புத்தகங்கள் வாங்குறான். ஆ வாசிக்கிறவன். நான் அதிகமா ஆர்வத்தோட அதிகமா வாசிக்கிறவன். அந்த காரணத்தினால அவன் நெறைய புக் வாங்குறான். அதிகமா வாசிக்கிற காரணத்தினால தான் அவன் வாங்குறான். இது கருத்து. அதனால ஆஸ்ங்கிறது போட்டிருக்காங்க. அதிகமா வாசிக்கிற காரணத்தால இது கன்ஜங்ஷன் போட்டிருக்காங்க. இது காரணத்த குறிக்கிறதுக்கு உண்டானது. ஆஸ், சின்ஸ், பிக்காஸ்லாம். இன்னும் கருத்தோட வருது. சரிங்களா? அப்படின்னா இத வந்து சிம்பிளா மாத்திருக்காங்க. அப்படின்னா ரொம்ப ஈஸி. இத நான் அப்படியே டைரக்ட்டா இதுல காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் தூக்கிருவாங்க. இதுல பார்த்தீங்களா, ஹி இருக்கு. இதுலயும் ஒரே ஆள குறிக்கி. சரிங்களா? அப்படின்னா 3வது பாருங்களேன். அப்படியே என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ தூக்கிருவாய்ங்க. நான் சொன்ன மாரி தான். ஆஸ தூக்கிருவாங்க. வருண தூக்கிருவாய்ங்க. இஸ்ஸ தூக்கிட்டு இஸ்ஸோட ஒரிஜினல் ஃபார்ம் பி. சரிங்களா? பி தான் ஒரிஜினல் ஃபார்ம். அது கூட ஐஎன்ஜி போட்டுருவாங்க. பீயிங் அ ஆமா. பீயிங் வொராசியஸ் ரீடர் அ வருண். இந்த இடத்துல வருண்ங்கிறத போட்டுருவாங்க. யாருன்னு தெரியணும்ல. அதனால முன்னாடி உள்ள வருண தூக்கி பின்னாடி போடுறாங்க. வருண் பைஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ். சரிங்களா? அப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பீயிங் வொராசியஸ் சரியா? அடுத்ததுல ம். வால்க் கேர்ஃபுல்லி லெஸ்ட் யூ வில் ஃபால் டவுன். லெஸ்ட் இல்லாட்டினா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுல வந்து அன்லெஸ் போட்டுக்கிடுவாங்க. இது வந்து என்னதுன்னா, 2வது கருத்துல வருது பாருங்க. ஒழுங்கா நட. இல்லாட்டினா விழுந்துருவ. விழுந்துறது 2வது. நடக்கல ஒழுங்கா பார்த்து நடக்கலனா தான் விழுவான். அது 2வது நடக்கிறது. சரிங்களா? இப்போ லெஸ்ட்ங்கிறது பின்னாடி போட்டுருக்காங்க. இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரிங்களா? வாக் கேர்ஃபுல்லி அப்படின்னா அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி ஆ பார்த்து நடக்கலன்னா, யூ வில் ஃபால் டவுன். இது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். அது கீழ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். சரிங்களா? அடுத்தது வந்து இதுல வந்து பிசைட்ஸ் வந்திருக்கு. பிசைட்ஸ்ன்னா மேலும்னு அர்த்தம். ச ஷி இஸ் நாட் ஒன்லி அப்படின்னா இது இது வந்து என்னன்னா, பிசைட்ஸ் சிங்கர் பீயிங் எ சிங்கர்ன்னு போட்டிருக்கா. பிசைட்ஸ்ங்கிறது ப்ரிப்போசிஷனு, பீயிங்கிறது ஜெரண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. பிசைட்ஸ் பீயிங் எ டான்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து என்னதுன்னா, ஒரு ஃப்ரேஸு. காலம் காமிக்காத ஒரு ஃப்ரேஸு. சரிங்களா? ஃப்ரேஸ்னாலே காலம் காமிக்காதுல்ல. இது ஒரு ஃப்ரேஸு, இது ஒரு சென்டென்ஸ். அதனால இது வந்து என்னது, இது ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸு. இத வந்து எப்படி மாத்துறாங்க? காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்துறாங்க. அப்படின்னா, ஷி இஸ் எ ஷி ஷி இஸ் நாட் ஒன்லி எ டான்சர், பட் ஆல்சோ எ என்னது பட் ஆல்சோ ஷி இஸ் எ அ சிங்கர். அவ்வளோதான். இந்த கீழ போட்டுருக்காங்க பாருங்க. 5வது எடுத்து பார்த்துக்கோங்க. ஷி இஸ் நாட் ஒன்லி டான்சர் பட் ஆல்சோ எ சிங்கர். சரியா? அடுத்து பாருங்க 6வது. ஹி இஸ் சிக் பட் ஹி இஸ் சிக் பட் 2வது கருத்தோட வருது பாருங்க. அவன் உடம்பு சரியில்ல. பட் ஹி அட்டெண்டட் அவன் ரிஹர்சல்ல அட்டெண்ட் பண்றான். உடம்பு சரியில்லாதது ஃபர்ஸ்ட்டு. இருந்தாலும் கூட அவன் அட்டெண்ட் பண்றான் அப்படின்னு போட்டிருக்கு. இத வந்து போட்டிருக்காங்க. இத வந்து சிம்பிளா மாத்துறது ரொம்ப ஈஸி. ஹிய தூக்கணும், இஸ்ஸ தூக்கணும். இஸ்ஸோட ஒரிஜினல் ஃபார்ம் பி. பீயிங் சிக்
ஹி அட்டெண்டட் த ரிஹர்சல் இது சிம்பிள். பீயிங் சிக்ன்னு போட்டோம்னா பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் சரிங்களா? கொஞ்சம் வேகமா சொல்றேன். நீங்க கூட ஒரு தடவ போட்டு பார்த்துக்கோங்க. பீயிங் சிக் இதுல பாருங்களேன். பீயிங் சிக் போட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது அடிஷனலா போடுறது. எப்படி சொல்றது? ம் கூட கூட கொஞ்சம் அழகு குடுக்கும். அழகு குடுக்கணும் எப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது? ம் நம்ம ஏதாட்டும் ஒண்ணு டேஸ்ட்டா சாப்பிடுறோம். பிரியாணி இருக்கு. பிரியாணி கூட சிக்கன் 65 வச்சு சாப்பிடலாம். வைக்காம சாப்பிடலாம்ல அந்த மாரி தான். சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாரி தான். இத கூட கொஞ்சம் போட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் மீனிங்கும் இதுவும் நல்லா இருக்கும். இது மொட்டையா இருக்கும். ஆனா இதுவும் மீனிங் கரெக்ட் தான். இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? அதனால எதுவும் தப்பு கிடையாது. அடுத்து பாருங்க. அ இஃப் மீனா ரீட்ஸ் மோர். மீனா அதிகமா ரீட் பண்ணா, ஷி வில் பிகம் புரொஃபிஷியன்ட் இன் த லாங்குவேஜ். மீனா அதிகமா வாசிச்சான்னா என்ன ஆகும்னா, அவ வந்து லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப டேலண்டா இருப்பா. சரிங்களா? எஃபிஷியன்ட், புரொஃபிஷியன்ட்ம்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப டேலண்டா இருக்கிறது வந்து புரொஃபிஷியன்ட்பாங்க. மீனா ரீட்ஸ் மோர். அதர்வைஸ் அ ரீட் பண்ணா அவ வந்து எஃபிஷியன்ட்டா இருப்பா. மீனா ரீட்ஸ் மோர். இல்லாட்டினா, அவளால எஃபிஷியன்ட்டா இருக்க முடியாது. இதான் காம்பவுண்ட். சரிங்களா? இஃப்போட இது அதர்வைஸ் ஆர்லாம் வரும். அதான் காம்பவுண்ட். கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7வது இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் போட்டிருக்கு. ஆர் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இத எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 8வது பாருங்க. ஹி கன்ஃபெஸ்ட் தட் ஹி வாஸ் கில்ட்டி. தட் போட்டு ஒரு கன்ஜங்ஷன் போட்டு தட் ஹி வாஸ் கில்ட்டி. யாரு இவன் தான் ஹி. யாரு இஸ். யாரு இருக்கிறா? ஹி வாஸ் கில்ட்டி. அவன் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு மாரி போட்டிருக்கு. அவன் கன்ஃபெஸ்ட்னா அதுக்கு வருத்தப்படுறான். சரிங்களா? ஹி கன்ஃபெஸ்ட் என்னது டைரக்ட்டா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. இந்த இது ஹி ரிப்பீட் ஆயிருக்கு. இது வாஸ் யாருக்கு பதிலா வருதுன்னா, இது இவனுக்கு பதிலா வருது. அதுக்கு பதிலா டைரக்ட்டா இது 2யும் தூக்கிட்டு, இதையும் தூக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஹி கன்ஃபெஸ்ட் கில்ட்டி. இல்ல ஹிஸ் கில்ட்டி. அவ்வளோதான். ஹிஸ் கில்ட்டி போட்டா கரெக்ட்டா இருக்கும். இத சிம்பிளா மாத்திருக்கோம். இது வந்து காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். இது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ சிம்பிளா மாத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து டியூ டூ ஹிஸ் மதர்ஸ் இல்னஸ். டியூ டூ ஹிஸ் மதர்ஸ் இல்னஸ். இங்க பாருங்க டியூ டூ காரணத்த குறிக்கிறதுக்கு. மதர்ஸ் இல்னஸ் போட்டிருக்கு. அப்டின்னா, இது வந்து ப்ரிபோசிஷன்ல ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு ஃப்ரேஸ். முன்னாடி போடாம பின்னாடி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆ அவ்வளதான். இப்போ இத வந்து ஆ அட் காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்தணும். ஆம் பீயிங் இல்னஸ், பீயிங் சிக் இந்த மாரிலாம் போடுவாங்க. சரி இதுல எப்படி சென்டென்ஸ்ல உங்களுக்கு எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆ சரி ஃபுல்லா ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாவே போட்டிருக்காங்க. நான் சொன்னது சிம்பிள் சென்டென்ஸ்க்கு. த பாய்ஸ் மதர் வாஸ் சிக் அண்ட் சோ போடுவாங்க. பட் இதெல்லாம் போடலாம். அண்ட் சோ போட்டிருக்காங்க. சோ மட்டும் போட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் சோ போடச்சுல கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? த பாய்ஸ் மதர் எங்க இருக்கு? த பாய் யாரோட மதர் அப்படிங்கறதுல காமிக்கிறது வந்து இந்த இது வந்து இத சென்டென்ஸா மாத்தணும். த பாய்ஸ் இத எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாரி மாத்தலாம். அ ஆனா இப்படி சொல்லச்சுல கரெக்ட்டா இருக்கும். த பாய்ஸ் மதர் வாஸ் சிக். த பாய்ஸ் மதர் வாஸ் சிக். சோ த பாய் குட் நாட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸ். சரிங்களா? இது ஒரு ஃப்ரேஸ வந்து சென்டென்ஸா மாத்தும். சரிங்களா? இது ஒரு ஃப்ரேஸ், ஒரு கிளாஸ். சரிங்களா? ம் இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்தணும். ஹி ஃபாலோட் மை சஜஷன். ஹி ஃபாலோட் மை சஜஷன். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். சப்ஜெக்ட், வெர்ப் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அ இத வந்து அப்படியே என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, காம்ப்ளக்ஸா மாத்துறதுக்கு இத அப்படியே போட்டுக்கிடுவாங்க. ஹி ஃபாலோட் ம் வாட் ஐ சஜெஸ்டட். இது எப்படினாலும் கொஸ்டின் மேக் பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஆன்ஸர பார்க்கிறது ஒண்ணும் பிரச்சனை ம் வாட் ஐ சஜெஸ்டட். ஹி ஃபாலோட் மை சஜஷன். இது வந்து ஐ ஃபாலோட் தட் ஐ அ வாட் ஐ சஜெஸ்டட். அ இது எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல இது இந்த மாரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹி ஃபாலோட் வாட் ஐ சஜெஸ்டட். சரி ஓகே. அவ்வளோதான். 10 இது முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கச்சுல திரும்ப எடுத்து பாருங்க. ம். சரி. அடுத்தது பார்ப்போமா? இது கொஞ்சம் இது எல்லாமே 3 இது ஒரே இதுல போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க கம்பேரிங் த பேர் ஆஃப் சென்டென்ஸ் பிலோ இன்டூ சிம்பிள், காம்ப்ளக்ஸ், காம்பவுண்ட். 2 சென்டென்ஸ் குடுக்குறாங்க. ஒரு 5 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. அத வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ் வந்து நீங்க
மேக் பண்ணணும் சரிங்களா? அதில போட்டிருக்கு பாருங்க. ராதா வாஸ் இல். ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு சரிங்களா? ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்கணும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணல சரிங்களா? அப்டின்னா என்னன்னா, அதுக்கு ஏத்த மாரியான சென்டென்ஸ வந்து உருவாக்கணும். ஆனா, இதுல வந்து கீழ உள்ளது புக்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு. இத வந்து கீழ யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க நாட்டு போடாம படிச்சு பாருங்க. நாட்டு போட்டு படிச்சா வேற மாரி வரும். அ தோ போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாட்டு போடாமனா தோ போடணும். அடுத்து வந்து காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ்ல தோ போட்டு ஆரம்பிக்கணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வந்து பட் போட்டு ஆரம்பிக்கணும். பட் இந்த மாரிலாம் போட்டு ஆரம்பிக்கணும். சரியா? ஆனா, இதுல வந்து நாட்டு போடாத மாரி போட்டுருக்காங்க. அப்டின்னா பாருங்க, இத சிம்பிளா மாத்துறது ரொம்ப ஈஸி. 2 சென்டென்ஸ் இருக்கு. சரிங்களா? ராதாவும் ஒரு ஆளு தான், சியும் ஒரு ஆளு தான். அப்டின்னா ராதாவ தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? வாஸ தூக்கிட்டு பி பிளஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கு பாருங்க. பீயிங் இல் ராதா வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு சரிங்களா? அ அப்டின்னா இதுல நாட்டு போட்டிருந்தாங்கன்னா, சரி ரொம்ப குழப்பறோம்ல. நார்மலா படிக்கிறவங்களுக்கு இது போதும். நாட்ட தூக்கிட்டு இத போடுறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் அம் ஆஸ் வந்து காரணத்த குறிக்கிறது. இது வாக்கியத்தோட கருத்துல வரும். ராதாவுக்கு காய்ச்சல். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் பண்றாங்க. ஆஸ்னா காரணத்தால்ன்னு அர்த்தம். ராதாவுக்கு காய்ச்சல் அடிக்கிற உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னது? ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆவுறா. அடுத்து ராதாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால அதனால இது வந்து அதனால. இது காரணம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை வரும். அதான் தமிழ்ல எல்லாத்தையும் தெளிவா படிச்சிருந்தோம்னா ஈஸியா புரியும். ராதா வாஸ் இல்ல அண்ட் சோ அதனால அவ வந்து என்னது? ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறா. சரிங்களா? இது வந்து பின்னாடி உள்ள கருத்துல வருது. இது உடம்பு சரியில்லாதது. 2வது இதா இருந்தது. ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறதுனால பின்னாடி உள்ள கருத்துல வருது. சரிங்களா? அடுத்தது மேல பார்த்துக்கோங்க. "தி ஸ்டூடண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட். தே குட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி." தி ஸ்டூடண்ட்ஸ் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. அதனால அந்த காரணத்தினால அவங்களால எதுவும் பண்ண முடியுது. சரிங்களா? இதுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சரியா? அதுதான் மேட்ரு. இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. அந்த அதனால தான் என்ன பண்ண முடியுது? அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. சரி, அது அப்படியே இது சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதியிருக்காங்க பாருங்க. யாரு? தி ஸ்டூடண்ட்ஸ். இட்ஸ் வேரோட ஒரிஜினல் வெர்ப் வந்து பி தான். வேரோட ஒரிஜினல் வெர்ப் வந்து பி தான். சரிங்களா? பீயிங். ஸ்டூடண்ட்ஸ் பீயிங் இன்டெலிஜென்ட் தே குட் ஆன்சர் த கொஸ்டின் கரெக்ட்லி. சரிங்களா? ஆ அம் அதுதான் இதுல போட்டிருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா அப்படிதான். அத டைரக்ட்டா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸா மாத்திருக்கோம். சரிங்களா? ஏன் இப்படி மாத்துறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பீயிங் இன்டெலிஜென்ட்ங்கிறது என்னது? ஒரு பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். யாருன்னு தெரியணும். சரிங்களா? இது போடாட்டினாலும் புரியும். ஆனா இந்த இடத்துல ஸ்டூடண்ட்ஸா மாத்திருக்கணும். பீயிங் இன்டெலிஜென்ட் தி ஸ்டூடண்ட்ஸ் குட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. கூட கொஞ்சம் போடுறதுனால என்னன்னா தெளிவா புரியும். அதுக்காக போட்டிருக்காங்க. பீயிங் இன்டெலிஜென்ட் கூட போடலாம். இது ஒரு ஃப்ரேஸ். இது ஒரு சென்டென்ஸ். அதனால ஃப்ரேஸும் சென்டென்ஸும் சேர்ந்ததுன்னா அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். சரிங்களா? அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட். அதனால தே குட் ஆன்சர். அதனால அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. ஸ்டூடண்ட்ஸ் புத்திசாலியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியுது. 2வது வாக்கியம். அதனால அண்ட் சோங்கிறத 2வது போட்டிருக்காங்க. ஆஸ் த ஸ்டூடண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் தே குட் ஆன்சர். ஸ்டூடண்ட்ஸ் புத்திசாலி இருக்கிற காரணத்தால இது வந்து ஒரு கிளாஸு. அதனால முன்னாடி வாக்கியத்துல கன்ஜங்ஷன் வந்திருக்கு. அதனால இது ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். பின்னாடி ஒரு சென்டென்ஸ் ஒரு கிளாஸும் இது ஆஸ்ங்கிறத முன்னாடி போட்டாங்க. ஒரு கன்ஜங்ஷன் முன்னாடி தூக்கி போட்டாங்கன்னா, இது ஒரு கிளாஸா மாறிரும். ஒரு கிளாஸும், ஒரு சென்டென்ஸும் சேர்த்தோம்னா என்னதுன்னா, ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் உருவாகும். என்னதான் இதுல ஒரு கன்ஜங்ஷன் சேர்த்திருந்தாலுமே, இது ஒரு தனியா இருக்கும். இது ஒரு தனியா இருக்கும். 2 சென்டென்ஸையும் ஜஸ்ட் சேர்க்கிறது தான். அது அஃபெக்ட் ஆகாது. அதனால சென்டென்ஸையும் சேர்த்தோம்னா ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் உருவாகும். அடுத்தது, ஐ மஸ்ட் கிவ் எ விசா. ஐ கேன் டிராவல் அப்ராட். ஐ மஸ்ட் கிவ் எ விசா. இது வந்து ஒரு நோக்கத்து. எனக்கு விசா கிடைச்சா நான் இங்க போவேன். ஒரு நோக்கத்த குறிக்கிற மாரி வர்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே இன்ஃபினிட்டிவ்ல போட்டு சேர்ப்பாங்க. ஐ மஸ்ட் கெட் எ ஐ ஐ கெட் எ விசா டூ டிராவல் அப்ராட். அ எனக்கு 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 விசா கிடைக்கச்சுல வந்து நான் என்ன பண்ணுவேன், கிடைச்சா நான் வந்து இங்க போவேன். அப்ராட் போவேன் அப்படிங்கிற மாதிரி டூங்கிறது என்னதுன்னா, எப்பவுமே இன்ஃபினிட்டிவ். அது வந்து ஃபியூச்சர காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் பாருங்க. இஃப் ஐ கெட் எ விட்டா எனக்கு விசா கிடைச்சா, ஃபர்ஸ்ட்டு கிடைக்கணும் விசா. அதனால இஃப்ங்கிறது கன்ஜங்ஷன். இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடி போட்டதுனால இது கிளாஸா மாறிடுச்சு. இஃப் ஐ கெட் எ விசா ஐ கேன் டிராவல் அப்ராட். இது சென்டென்ஸ். ஒரு கிளாஸையும் ஒரு சென்டென்ஸ் சேர்த்தா காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் உருவாகும்.
Yeah, I get a visa. I must get a visa. And then only I can வந்தா என்னால அப்ராட் போ முடியும். விசா மொத கிடைக்கணும். 2வது போகுறது. ஆனா 2வதுக்கு அடுத்த பக்கத்துல இந்த கன்ஜங்ஷன் போட்டிருக்காங்க. அதனால இது வந்து என்னது ஒரு சென்டென்ஸோட சென்டென்ஸ் சேரும். என்னதான் ஒரு கன்ஜங்ஷன் இருந்தாலும் இது சென்டென்ஸோட சென்டென்ஸ் சேர்ற மாரி இருக்கும். அதனால இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐ சா எ வூண்டட் டைகர். இதோட சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஐ சா எ டைகர் இட் வாஸ் வூண்டட். சரிங்களா? இது இட் வாஸ் ஐ சா எ டைகர் இட் வாஸ் வூண்டட். தட் வாஸ் wounded அப்படிலாம் போட்டிருக்கலாம். ஆனா, ஐ saw a இது என்னதுன்னா, ஒரு டைகர் வந்து அடிபட்ட டைகர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த wounded தூக்கி முன்னாடி போட்டோம்னாலே ஒரு அட்ஜெக்டிவ் ஆயிரும். ஐ saw a wounded tiger அப்படின்னு போட்டோம்னாலே ஒரு சாதாரண சென்டென்ஸ் உருவாயிரும். 2 சென்டென்ஸா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால ஒரே சென்டென்ஸா அமைச்சிருவாங்க. ஐ saw a wounded tiger. சரியா? அடுத்தது பாருங்க. ஐ saw a tiger which was wounded. இது வந்து என்னன்னா இந்த டைகர் ஒரு நவுனு. இந்த நவுன் பக்கத்துல இந்த விச்ங்கிறத வச்சு ரிலேட்டிவ் ப்ரோனவுன வச்சு என்ன பண்றாங்கன்னா, டைகர பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. விச் வாஸ் வூண்டட் நம்மளுக்கு தெரியாது. ஐ சா எ டைகர் தெரியுது. விச் வாஸ் வூண்டட்ன்னா தெரியல. விச் வாஸ் வூண்டட் த டைகர் வாஸ் வூண்டட் அப்டின்னா, இதுல வந்து என்னன்னா டைகர்ங்கிறத காமிக்காம இது பண்ணியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்டின்னா என்னது? இது வந்து என்னன்னா, இந்த வூண்டட் டைகர் அப்படிங்கிறத தான் பிரிச்சு போட்டிருக்காங்க. ஐ சா எ டைகர் விச் வாஸ் வூண்டட். அது வந்து உ உ அடிபட்டிருந்தது, காயப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து என்னன்னா, இது மட்டும் ஒண்ணுமே புரியாது. அப்படின்னா இது ஒரு கிளாஸு, இது ஒரு சென்டென்ஸ். ஐ சா எ டைகர் புரியுது. அப்படின்னா இது ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸும் கிளாஸும் சேரச்சுல இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸா உருவாகும். ஐ சா டைகர் அண்ட் இட் வாஸ் வவுண்டட். இது தனித்தனியா பிரிச்சிருக்கு. என்னதான் ஒரு கன்ஜங்ஷன் வச்சு சேர்த்திருந்தாலும், இது தனித்தனியா செப்பரேட்டா இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஒரு கிளாஸ் அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸா திகழ்றதுனால, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு வரும்ல. இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ் இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸா திகழ்றதுனால, இது வந்து என்னதுன்னா, ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க, the shops remained closed due to சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா இதுல ஒரு ப்ரிப்போஷன் இது. டியூ டு பந்து பந்து காரணமாக the ஷாப் வந்து மூடப்பட்டது. இது பாருங்க. இதுல கொஸ்டின் போட்டிருக்கு. தேர் வாஸ் அ பந்த் த ஷாப் ரிமைன்ட் க்ளோஸ்ட். சரியா? இப்படி 2 இதா இருக்கிறத த ஷாப் ரிமைன்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டு அத அப்படியே போட்டுருவாங்க. த ஷாப் ரிமைன் க்ளோஸ்ட். இத வந்து ப்ரிப்போஷன் போடுவாங்க. எதனால? இத அப்படி இத இப்படியும் போடலாம். எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. த ஷாப் ரிமைன் க்ளோஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் பந்து போட்டிருக்கலாம். டியூ டுன்னு போடுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா பிகாஸ் ஆஃப் பந்து. ஆ, இந்த மாதிரி போட்டு ஒரே சென்டென்ஸை மேக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு ஃப்ரேஸ் டியூ டு பந்துங்கிறது ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அதோட இந்த சென்டென்ஸ் சேருது. தி ஷாப் ரிமைன் க்ளோஸ்டு. இது ஒரு ஃப்ரேஸும் ஒரு சென்டென்ஸும் சேருது. சரிங்களா? அதுதான் கான்செப்ட். அது சேர்ந்ததுன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். சின்ஸ் தேர் வாஸ் சின்ஸ்னா காரணம் அப்படின்னு குறிக்கும். சின்ஸ்னா இது இருந்து அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ண காரணம் காரணம் அப்படின்னு குறிக்கும். பந்து காரணத்தால ஷாப் ரிமைன் க்ளோஸ்டு. என்னது ஃபர்ஸ்ட் பந்து அதனால தான் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கியத்தோட முந்தின கருத்துல ஃபர்ஸ்ட் கருத்துல வருது. அந்த இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ங்கிறது என்னது? வாக்கியத்தோட 2வது கருத்து பந்து. அதனால ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்றது 2வது. பந்து ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்றாங்க. நாளைக்கு பந்த் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால தான் நியூஸ் கேட்ட பிறகு தானே க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்றது 2வது நடக்கிறது. அந்த பக்கத்துல இந்த கன்ஜங்ஷன் வர்றதுனால இது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது மட்டும் பார்க்கலாமா நம்ம? இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சேஞ்ச் இன்டூ காம்பவுண்ட் சென்டென்ஸ். சேஞ்ச் இன்டூ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்படிலாம் போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து சேஞ்ச் இன்டூ சிம்பிள் சென்டென்ஸ் இப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. தினேஷ் and Prabhu went to meet Varsha at the bus stop. They went to the bus. They went to the bus stop. தினேஷ் and Prabhu went to meet Varsha at the bus stop. So அதனால they went to the bus stop. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க? இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸா மாறு. ஆம், இவங்க 2 பேரும் வர்ஷாவ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. வாண்டட் டு மீட் வர்ஷா அட் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்ல வர்ஷாவ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்காங்க. தமிழ்ல மீனிங் சொன்னீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிரும். சேஞ்ச் இன்டூ காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது மேல உள்ளது 2மே தனித்தனி சென்டென்ஸா போட்டிருக்காங்க. இது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. தினேஷும் பிரபுவும் என்னன்னா வர்ஷாவ பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க போறாங்க. சரிங்களா? அதனால அப்படிங்கிற சொல்ல அண்ட் சோ போடுறோம். புரியுதா? வர்ஷா reached the railway station. She waited for them there.
Varsha reached the railway station and she was waiting for them there. சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வர்ஷா வந்து இதில் போட்டிருக்காங்க காம்பவுண்டை மாத்துங்கன்னு போட்டிருக்காங்க சரியா. வர்ஷா ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன். வர்ஷா வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருதா. அண்ட் ஆஃப்டர் தட் அண்ட் அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இது ஒரு கண்டினியூவா நடக்கிறது. எப்படின்னா ஒரு விஷயம் கண்டினியூவா இப்போ சாப்பிட்றோம், தூங்குறோம், குளிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன ஒரு கண்டினியூவா இருக்கும். இதுலலாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஆண்டுங்கிறது அடுத்தடுத்து நடக்கிறது. மற்றும் மற்றும் அப்படின்னு அடுத்து நடக்கிறது. ஒரு ஈஸியா புரியறதுக்கு சொன்னேன். அந்த மாரி இதுக்கு வந்து ஆண்டுங்கிற கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இத காம்பவுண்டா யூஸ் பண்ணியிருக்கிறதுனா, ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னேன். இது ஒண்ணு நடந்து முடிஞ்ச உடனே ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கு. அதுக்கப்புறம் இது நடக்குது. ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சோனே அடுத்த ஆக்ஷன். அது ரிலேட்டடா இன்னும் நடக்குது அப்படின்னா, ஆண்டுங்கிற கன்ஜங்ஷன் போட்டு, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு சேர்ப்பாங்க. சரிங்களா. While she was waiting at the railway station, Varsha realized that the train was late. While she was waited at the train station, railway station, அதான். While she waited at the railway station, Varsha realized that the train was late. Change into simple sentence. இது ஈஸியா மாத்திரலாம். இது என்ன பண்ணணும்? while தூக்கணும். ஷீய தூக்கணும். வெயிட்டடோட ஒரிஜினல் வெர்பு வெயிட். அதோட ஐஎன் சேர்க்கணும். இப்படின்னா அப்படியே போட்டுற வேண்டியதான். வெயிட்டிங் அட் த ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கு பாருங்க. வர்ஷா ரியலைஸ்ட் த ட்ரெயின் வாஸ் லேட். சிம்பிளா மாத்திரம் ரொம்ப ஈஸி. காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆட்டி யோசிக்கணும். சிம்பிள் ஈஸியா தூக்கி போட்டுடலாம். சரிங்களா. அடுத்தது வந்து தினேஷ் அண்ட் பிரபு லெஃப்ட் த பஸ் ஸ்டாப். வர்ஷா ரேங்க் தம். சரிங்களா. தினேஷ் அண்ட் பிரபு லெஃப்ட் த பஸ் ஸ்டாப். வர்ஷா ரேங்க் தம். சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. When Dinesh and Prabhu left the bus stop, அவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல வந்து போனதுக்கப்புறம் வர்ஷா என்ன பண்றாங்க அப்படின்னா, கூப்பிடுறாங்க. சரிங்களா. அவ்வளோதான். போகும்பொழுது அவங்க பஸ் ஸ்டாண்ட விட்டு பஸ் ஸ்டாப் விட்டு போகும்போது வர்ஷா அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அந்த இது நடக்கும்போது அவங்க கூப்பிடுறாங்க. அதனால வென்னுங்கிற கன்ஜங்ஷன் போட்டு சேர்த்துருக்காங்க. ஆஃப்டர் த ட்ரியோனா 3 பேர் ட்ரையோ 3 பேர் சேர்றது. 3 பேர் சேர்ந்து இந்த ட்ரையோ மெட் அட் த ஸ்டேஷன். 3 பேர் சந்திக்கும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கும் போது வர்ஷா லெஃப்ட் ஃபார் மதுரை. அவங்க என்ன பண்றாங்க? மதுரைக்கு கிளம்புறாங்க. அப்புறம் என்னது? 3 பேர் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. அப்படின்னா ஆஃப்டர் த ட்ரையோ மெட் அட் த ரயில்வே ஸ்டேஷன், வர்ஷா லெஃப்ட் ஃபார் மதுரை. 3 பேர் சந்திச்ச பிறகு ஆஃப்டர். அதனால தான் ஆஃப்டர் போடுறோம். பார்க்குறாங்க. வர்ஷா வந்து மதுரைக்கு போறாங்க. சரிங்களா. சரியா. அப்போ இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ங்கிறதுனால இது போட்டிருக்கோம். இல்லன்னா இதுக்கப்புறம் இது நடக்குது. அப்படின்னா இதுல ஆண்டுங்கிறது போடணும். எப்படி சொல்லுது? த ட்ரையோ மெட் அட் த ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வர்ஷா லெஃப்ட் ஃபார் மதுரை அப்படின்னு காம்பவுண்டுக்கு வரும். ஏன்னா ஒண்ணுக்கு அப்புறம் நடக்கிறது. அதனால காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால இதுல ஆஃப்டர் போட்டு முன்னாடி சேர்த்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால ஆஃப்டர் போட்டு முன்னாடி சேர்த்திருக்காங்க. காம்பவுண்டுன்னு அண்ட் போட்டு பின்னாடி உள்ள வாக்கியத்துல சேர்க்கணும். சரிங்களா. இதுதான் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. ஓகே, அடுத்து அடுத்த யூனிட் வந்துடுச்சு. இதுல 2, 3 எக்ஸர்சைஸ் இருக்கு. இதை மட்டும் நீங்க போடுங்க. சரிங்களா. இதுல ஒரு ஒரு யூனிட் இருக்கு. இதுல ஒரு எக்ஸர்சைஸ் இருக்கு. இதுல ஒரு எக்ஸர்சைஸ் இருக்கு. சரியா. இது ஈஸி தான். ஒரு பேராகிராஃபா இருக்கிறது உங்களுக்கு அப்படியே பார்த்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அது கொடுக்குறேன். சரிங்களா. மீனிங் வந்து எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் அப்படியே இது பண்றேன். We were thoroughly disappeared. சரிங்களா. Since our team did not get a prize. இது அப்படியே சேர்க்க சொல்றாங்க. சரிங்களா. Since our team did not get a prize, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதையும் சேர்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் உருவாகும். சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ஸ் அவர் டீம் டிட் நாட் கெட் பிரைஸ். டீம் பிரைஸ் கிடைக்காதனால அவங்க என்னது கம்ப்ளீட்டா ஒரு மனசு வருத்தப்படுறாங்க. அதுதான். சரிங்களா. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஏன்னா இது வாக்கியத்தோட முத கருத்துல வருது. சரிங்களா. அடுத்து பிஏ பாருங்க. ஹார்லின்னு வந்துச்சுனாலே பின்னாடி வென் வரணும். ஹி ஸ்டெப்ட் அவுட். வென்ன பாருங்க. வென் இட் பிகேன் டு ரெயின். மழை பெய்யுற காரணத்துலலாம் அவங்க வெளிய போறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. அவ்வளோதான். இதோட சென்டென்ஸோட மீனிங்கே அதான். சரி, மழை பெய்யறதுனால அவங்க வெளிய போறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. சரிங்களா. ஹார்ட்லின்னு வந்துட்டுன்னா ரேர்லின்னு அர்த்தம். அரிது. அரிதான விஷயம். அப்படின்னா வென்னுங்கிறது ஹார்டுங்கிறது வேற, ஹார்லிங்கிறது வேற. சரியா. அப்படின்னா வென்னுங்கிறது என்னது? அ இது 2ம் சேர்க்குறாங்க. சரிங்களா.
இது ஒரு இது வந்து என்னதுன்னா, அ மழை பெய்ற காரணத்தினால அவங்க வெளிய போறது அரிது அப்படின்ற மாரி போட்டு விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். அடுத்தது வந்து சி. தே வாண்டட் டூ ஃபைண்ட் அவுட் ஹிஸ் அ அட்ரஸ். தே வாண்டட் டூ ஃபைண்ட் ஹிஸ் அட்ரஸ். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு நோக்கத்த குறிக்குது. டூ இன்ஃபினிட்டி வந்ததுன்னா ஒரு நோக்கத்த குறிக்கும். ஐ வாண்டட் டூ ஃபைண்ட் அவுட் ஹிஸ் அட்ரஸ். அ ஏதோ விஷயத்துக்கு அவன் அட்ரஸ கண்டுபிடிக்கிறான். அவங்க வீட்ல போய் போட்டு குடுக்குறதுக்கா இருக்கலாம். வேற ஏதாட்டி இருக்கலாம். அப்படின்னா, அவனுக்கு அவன் கண்டுபிடிக்கிறது வந்து எதுக்கு? அவன் அட்ரஸ் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கிறான். இது வ செ தே வாண்டட் அவங்களுக்கு வேணும். எது வேணும்? அவனோட அட்ரஸ் வேணும். சரிங்களா? அப்பன்னா ஒரு சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸா இருக்கு. அதனால இது வந்து என்னதுன்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, டி பாருங்க. சின்ஸ் வி ஹேட் ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல். சின்ஸ் வி ரன் அவுட் ஆஃப் பெட்ரோல். வி குட் நாட் கோ ஃபர்தர். அதனால நம்ம அதிகமா முடியாது. பெட்ரோல் வந்து காலியாகுறதுனால நம்ம அதிகமா முடியாது. குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால முடியாது. சரிங்களா? பெட்ரோல் குறைவா இருக்கிற காரணத்த சொல்லுது. காரணத்தினால தான் நம்ம ரொம்ப தூரம் முடியாது. கருத்தோட வருது. பெட்ரோல் ஃபர்ஸ்ட்டு குறையுது. அதனால தான் அதிகமா முடியாதுங்கிறான். ஆ பெட்ரோல் இல்ல காலியாவுதுல்ல. அதனால முடியலங்கிறான். அப்படின்னா முந்தின கருத்தோட வந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். இ த காஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஜுரி வாஸ் த காஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஜுரி வாஸ் ஹிஸ் ரெக்லெஸ் டிரைவிங். பொறுப்பற்ற பொறுப்பில்லாம டிரைவ் பண்றதுனால தான் அவனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. இதுல பாருங்க, இதுல வெர்ப் ஒண்ணு தான் இருக்கு. இது சப்ஜெக்ட். இது ஃபுல்லா சப்ஜெக்ட். இது ஃபுல்லா ஆப்ஜெக்ட். இது 2மே சேர்ந்தோம்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். சரிங்களா? த த காஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஜுரி வாஸ் ஹிஸ் ரெக்லெஸ் டிரைவிங். அவனுக்கு அடிபட்டதுக்கான காரணம் அவன் பொறுப்பில்லாம வண்டி ஓட்டுனது தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு முழுமையான கருத்து. சரிங்களா? நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிரும். ஏற்கனவே நெறைய சொல்லி குடுத்துருக்கிறேன். பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எக்சர்சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து படிக்கச்சுல சப்போஸ் ஒரு நல்ல ஒரு கிராமர் புக் எக்ஸாம்பிளுக்கு ரென்னன் மார்ட்டின்ங்கிற புக் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ரென்னன் மார்ட்டின் புக்ல பாதி கிராமர் போட்டிருப்பாங்க. பாதினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். புக்க நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா தெரியும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ஆர்டிகிள் எல்லாமே போட்டிருப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு பார்ட்டா போட்டிருந்தாலுமே, அதுக்கு புக்குக்கு பாதிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபுல்லா என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஃப்ரேஸ், கிளாஸ், சென்டென்ஸ், டபுள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்ட்டு நெறைய இத பத்தி என்ன போட்டிருப்பாங்க. அட்வெர்பியல் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு ரகரகமா போட்டிருப்பாங்க. ஏன் ரகரகமா போட்டிருக்காங்கன்னா, அது அவ்வளோ முக்கியம். இப்படி இப்படி ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கிறோம். அப்படியே கூட 2, 3 சேர்த்துட்டே போனோம்னா பேராகிராஃப் உருவாகும். இப்படி பேராகிராஃப் உருவாக்கி எழுதச்சுல, அ இந்த மாரி கிராமட்டிக்கல் ரூல் படி நீங்க எழுதுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட இங்கிலீஷ் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியம். அதனால பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.